பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான், அதுதான் அல்டீரியர் மோட்டிவ் அப்படின்னு நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டார். நீதி அரசர்கள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் சேர்ந்து குறிப்பிட்டிருக்கு. 3 நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 3 பேருக்கும் ஒரே பார்வை இருந்திருக்கு பார்க்குறோம். நம்ம பல சந்தர்ப்பங்களில் சென்னையில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் வந்து 2006 இஃப் ஐம் நாட் ராங், சென்னை மாநகராட்சியோடைய கவுன்சில் எலெக்ஷனில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி 100 கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாதுன்னு 2 நீதிபதிகள் அமர்வில் ஒரு நீதிபதி சொன்னார், இன்னொரு நீதிபதி முரண்பட்டு சொன்னார். அப்போ கலைஞர் அவர்கள் 2 நீதிபதியில் ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காகவே அந்த 100 நீதிபதிக்கு 100 கவுன்சிலுக்கு எலெக்ஷன் வச்சார். அப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய கருத்துக்கு முரணாக விலகி ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் பரவாயில்ல, ஒரு இடத்துல கூட ஒரு வரியில் கூட இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, நாங்கள் பேப்பரை கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் கமிஷனர் இந்த பேப்பரை திருத்தினாரான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு ஏற்பட்டுருங்கிற பார்க்குறோம். நீதியரசர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு அதற்கு மேலே ஒரு கலெக்டருடைய உத்தரவு செல்லுமா அப்படிங்கிற ரொம்ப கேள்வி. இஃப் ஐம் நாட் ராங், கான்ஸ்டியூஷனுடைய 261 அதை ரெஃபர் பண்ணி நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் குறிப்பிடுகிறார், உயர்நீதிமன்ற உத்தரவு என்பது நாடு முழுக்க கடைபிடிக்கப்பட வேண்டியது. அப்போ இதில் அரசியல் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு மாற்றுக்கிறதுல நான் உங்களுக்கு தான் சொன்னேன். திருப்பரங்குன்றம் என்பது முருகனுடைய 1ஆம் படை வீடு மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற தொகுதியும் கூட.